வெறிபிடித்த கூட்டம் மங்கோலியர்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், பாகுபலியில் 1ஆம் பாகத்தில் காலகேயர்கள் என்ற ஒரு கூட்டத்தை சித்தரித்திருப்பார்கள். அதைவிட 100 மடங்கு வெறிபிடித்தவர்கள் மங்கோலியர்கள். குதிரைகளில் புறப்பட்டு வந்தார்கள் என்றால் அவர்களின் உருவமே முதலில் மரண பயத்தை உண்டு பண்ணிவிடும். காலகேயர்களின் தோற்றத்தை விட இன்னும் மோசமாக இருப்பார்கள். அவர்களின் ஆயுதங்களும் மிக பயங்கரமாக இருக்கும். சீன பகுதிக்குள் மலைகளை கடந்து உள்ளே புகுந்தால் குலநாசமாகிவிடும். சிறுமிகளை கூட விட்டு வைக்காதவர்கள். அவர்களிடமிருந்து தற்காத்து கொள்ள மன்னன் முடிவெடுத்தான். மன்னன் என்று சொல்வதற்கு காரணம், பல மன்னர்களால் கட்டப்பட்டது. வழி வழியாக ஒவ்வொருவரும் பெயராக குறிப்பிட இயலாது. பெரும் தலைவலி கொடுக்கும். அவர்களிடமிருந்து தற்காத்து கொள்ள மலைகளை சுற்றி பெரும் சுவர் எழுப்ப முடிவு செய்தார்கள். கட்டிடக் கலைஞர்களை வரவைத்து எவ்வளவு ஆட்கள் தேவைப்படுவார்கள், எவ்வளவு காலமாகும், வேலை ஆட்களுக்கு என்ன செய்வீர்கள்? மூத்த கட்டிடக் கலைஞன் இதை வைத்து வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என முடிவு செய்தான். சீன சுவருக்கான 2 மந்திரிகள் தனியாக நியமிக்கப்பட்டார்கள். எதுவாகினும் அவர்களிடம் கலந்துதான் சொல்ல வேண்டும் என்பது அரசின் ஆணை. அந்த மந்திரிகளும், நான் சொல்லுவது கிமுவில், அந்த மந்திரிகளும் ஆகா, இதை வைத்து வாழ்க்கையை ஓட்டிவிடலாம், பொன் பொருள் தூரதேசத்து பங்களாக்கள் என்று கணக்கு போட்டார்கள். மூத்த கலைஞனை அழைத்து கோட்டை சுவர் எழுப்புவதற்கு அருகிலேயே நீர்நிலைகள் நிறைந்த இடத்தில் 2 பண்ணை வீடுகள் கட்டித்தாருங்கள், நாங்கள் இங்கேயே தங்க வேண்டும், பணிகளை கவனிக்க வேறு வழி இல்லை. 2 அமைச்சர்களும் பிரம்மாண்ட பங்களாக்களை கட்டி கொடுத்து விட்டு ஒரு பெரும் லிஸ்டை நீட்டினார்கள். கோட்டை சுவர் கட்டுவதற்கு இவ்வளவு ஆகும், இத்தனை பணியாளர்கள், சித்தாள்கள், உதவியாளர்கள், கல் மண் சுமப்பவர்கள், பாறைகள் உடைப்பவர்கள், வெடிகள் தண்ணீர் சுமப்பவர்கள், உணவு சமைப்பவர்கள், உணவை கொண்டு செல்பவர்கள். அது ஒரு பெரிய லிஸ்ட். சரி, வேலை ஆட்களுக்கு கைதிகளை தருகிறோம், அடிமைகளை தருகிறோம், சமைப்பதற்கு ஆட்களை தருகிறோம், சமையல் பொருட்களை தருகிறோம். வேறு? ஐயா, இதையெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டால் நான் எப்படி பிழைப்பது? தலையை சொரிந்தார்கள். கட்டிட கான்ட்ராக்டர்கள், கூலி ஆட்கள், சமையல் கலைஞனை நாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். ஐயா, உங்களுக்கு தங்கும் காலமெல்லாம் மான்கரியும் பணிவிடை பெண்களும் சாமரம் வீச பெண்களும் தருகிறோம். அந்த டீல் பிடித்து போய்விட்டது. அந்த மன்னன் சாகும் வரை சுவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கொண்டே இருந்தார்கள். கூலி ஆட்களில் பொய்க்கணக்கு, சமையல் பொருட்களில் பொய்க்கணக்கு, இறந்தவர்களுக்கு குடும்ப நிதியாக பொய்க்கணக்கு, வெடிமருந்தில் பொய்க்கணக்கு என இவர்கள் ஒரு லிஸ்டை கொடுக்க மன்னருக்கு ஒரு லிஸ்ட் போகும். மிகப்பெரிய பணி, மன்னன் விரும்பிய பணி, பிரமிடுகளுக்கு அடுத்தபடியாக. ஆனால் இதில் அதிக அளவில் பணியாளர்களும் பொருட்செலவும் லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து ஓடியது சீன பெருஞ்சுவர் கட்டுமானத்தில் தான். பிரமிடுகள் மன்னருக்கானது என்பதால், மன்னரின் நேரடி கட்டுப்பாட்டில் நடந்ததால் வாயை பொத்திக் கொண்டு பணி செய்தார்கள். தோலை உரித்து விடுவார்கள். உண்மையாகவே தோலை உயிரோடு எடுத்தார்கள். எனவே எகிப்திய சாம்ராஜ்யத்தில் ஊழல் அரிதாகவே நடந்தது. ரோமானிய சாம்ராஜ்யத்தில், பாபிலோனியா சாம்ராஜ்யத்தில் லஞ்சங்கள் நடந்ததை தவிர பெரும் அளவில் ஊழல்கள் நடந்ததாக குறிப்புகள் இல்லை. இங்கும் சீனாவில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் கல்லுக்கும் மண்ணுக்கும் ஊழல் ஆரம்பித்தது.